அவங்களுக்கு கை அறுத்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா போட்டோஸ். இன்னைக்கு என்னையும் பண்ண வச்சிட்டாங்க. அதுதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்கார்ந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காத்து வாங்கிறது கூட நான் என்னால என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு மனுஷன் என் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம், வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்க வேலைக்கு போ, அங்க வேலை, யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம். அதுதான் என்ன, அதுல 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ பண்ண அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷனு, ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்ப நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை, கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். அப்படியே என்ன சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு என்ன இது பண்ணுவீங்க. அதுல இருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படிச்ச விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்ல நான் பார்த்துருக்கிறேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இதுலேயே அடங்கி இப்படியே இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படம் மாசா கமர்ஷியலா